நாங்க படிக்க அனுப்புவோம், ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் யூனிவர்சிட்டிக்கும். ஆனா அந்த மகன் வரும் பொழுது தாய் என்று சொல்றதுக்கு தயங்கக்கூடிய மகனாக ஆகிவிடக்கூடாது. உலகத்துல எவ்வளவு சம்பவங்களை கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஒரு கால் வருது, லண்டன்ல, அமெரிக்கால, கனடால, உன் தாய் மௌத்தாயிட்டா, ஐ எம் வெரி பிஸி, நான் சரியா பிஸியா இருக்கிறேன், Monday to Friday I will not attend my mother's funeral. மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் எனக்கு வர முடியாது, அப்படி மோச்சரியில வச்சிரு, I will come on Sunday, நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து அடக்குவேன், நானும் ஒருவராக கலந்து கொள்வேன். தாயாக இருந்து பாலூட்டி ஈமானுடன் வளர்க்க முயற்சி செய்த அந்த தாய்க்கு கிடைச்ச பாக்கியம் இதான். குர்ஆன் உஃப் என்ற வார்த்தை என்ற தாய்க்கு சொல்லாத என்று வளர்க்கிறது. உலகம் என்ன சொல்லுதுன்னா ஹோம் ஃபார் எல்டர்ஸ், முதியோர் இல்லம் தூக்கி போடுங்க. எத்தனையோ டாக்டர்களாக வந்தவர்கள் இலங்கையிலையும் அந்நிய நாடுகளிலையும் தகப்பன் தாய் என்று சொல்றதுக்கே தயங்கினவர்கள் ஏராளம். அன்பு வாலிபர்களே, தாயுடைய கால் பாதத்தை கீழ் சொர்க்கம் என்றால், அன்பு யோதி சகோதரிகளே, தாயுடைய காலில் தான் சொர்க்கம் என்றால், இன்றைக்கு நீங்க ஒரு வாலிப பெண்ணாக இருப்பீங்க, நாளைக்கு நீங்க மனைவியாக மாறுவீங்க, நீங்க தாயாக மாறுவீங்க என்றது மறந்துவிட வேண்டாம். அடிச்சான் வாப்பாக்கு ஒரு அரை கண்ணத்துல, எல்லாரும் சூழ்ந்தார்கள், வாப்பாக்கு அடிச்சானே மகன் என்று. ஒரு முதியவர் எட்டி பார்த்துட்டு சொன்னாரா, ஓஹோ இவரா வாப்பா, இவர் இவருடைய வாப்பாக்கு அடிச்சா, கபா ததீனு துதானு, இன்னைக்கு நீ எப்படி நடந்து கொள்வியோ அப்படிதான் உன்னோட நாளைக்கு நடந்து கொள்ளப்படும், தப்பிச்சு ஓட முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய களத்திலும் அல்லாஹ் ஏட்டை தொங்க வைப்பான். இக்ரா கிதாப, படித்து பார் என்று சொல்லுவான். இந்த மொபைல், இந்த சிம், இந்த போன்ல இருந்து சிம்ம கலட்டினா ஒன்று வேலை செய்யாது. அல்லாஹ் தஆலா நாளை கியாமத் நாளையில் தராசுல போட்டு நிறுப்பான். படம் பார்த்தமா, 2-3 வயசு பிள்ளையும் உம்மாட மொபைல் போனை கையை தேய்ச்சி உம்மா படுத்து கொண்டிருக்கிறா, இன்றைக்கு அதை செய்ய படிச்சிருச்சு. உலகம் எங்கே போய் கொண்டிருக்குது? இந்த நேரத்தில் தாய்மார்களுடைய அரவணைப்பு தேவை. தாயுடைய பாசம் மட்டுமல்ல, பாசத்தினால் பாவத்துக்கு இடமளிக்கக்கூடிய தாய்களாக மாறிவிடக் கூடாது. நபி அவர்களுடைய பேரன் ஹசன் அல்லது ஹுசைன் வாயில வைக்க பார்த்தது மதுபானத்தை அல்ல, பேரிச்சம்பழத்தை. நபி அவர்கள் துடித்து விட்டார்கள், பேரனே இதை சாப்பிடாது, இது ஹராம் என்று சொன்னார்கள். பேரிச்சம்பழம் எப்படி ஹராம் ஆகும்? இது சதகால வந்தது, தர்மத்துல வந்தது, ஜகாத்துல வந்தது. நபித குடும்பம் இதை சாப்பிடக்கூடாது சொன்னார்கள். சல்மான் பாரிஸ் வந்து இது சதகா என்று கொடுத்தார் பேரிச்சம்பழத்தை. நபியர்கள் சொன்னார்கள், மாஷரல் அம்பியா லானாக்குல், நாங்க சதகா சாப்பிட மாட்டோம், இதை பங்கிடுங்கள் ஏழைகளுக்கு என்று கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு பேரிச்சம்பழத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தார்கள். அதனால் சிறு வயதிலிருந்தே எங்களுடைய குழந்தைகளை அந்த பக்குவத்துடன் அந்த பராமரிப்புடன் நாம் வளர்த்தால் தான் அந்த இலக்கை அடைய முடியும். சிரமம் அல்ல, நேரம் கொடுக்க வேண்டும் தாய்மார்கள், நேரம் கொடுக்க பெற்றோர்கள், குழந்தைக்கு நேரம் கொடுக்க வேண்டும்.